ஒரு முறை உபாசினி மகராஜ் மற்றும் பல பக்தர்கள் முன்னிலையில் அமர்ந்திருந்தபோது பாபா ஒரு கதை கூறினார். ஒரு நாள் நான் நடந்து சென்று கொண்டிருந்தபோது ஒரு கர்ப்பிணியை கண்டேன். அவளது வயிறு முன்னே நீண்டிருந்தது, கை கால்கள் மெலிந்திருந்தன. தனிமையில் இருந்த அவளால் இலகுவாக நடக்க முடியவில்லை. தாங்குவதற்கு ஒரு தடி தேவைப்பட்டது. நீயும் பல ஆண்டுகளாக கர்த்தரிக்கிறாய், ஏன் இன்னும் பிரசவமாகவில்லை என கேட்டேன். அவள் பதில் பேசவில்லை. ஆகவே நான் தொடர்ந்தேன். அது போகட்டும், சூடான நீரையே பருகு, அது சுகப்பிரசவம் உண்டாகச் செய்யும். அவள் எனது அறிவுரையை ஏற்கவில்லை. குளிர்ந்த நீரை பருக அருகிலுள்ள ஒரு ஓடைக்குச் சென்றாள். அந்தோ, அவள் இறக்கப் போகிறாள், அதுவும் அவசியமில்லாமல். அவளுடைய வயிற்றில் வளரும் எண்ணற்ற சிசுக்களும் அவளுடன் மரித்துவிடும் என்று எண்ணிய நான் அவளிடம் சென்று, பெண்ணே, குளிர்ந்த பானத்தை தவிர்க்கும்படி நான் கூறவில்லையா? ஏன் இந்த ஓடைக்கு வந்தாய்? கிராமத்தினுள் சென்று பருகுவதற்கு வெந்நீர் பெற்றுக்கொள் என நான் கூறினேன். அன்று முதல் அவள் வெந்நீரே பருகி வந்தாள். இப்போது அவள் சுகமாக உள்ளாள். இதெல்லாம் வெறும் வாயு. இவ்வாறு பேசிக்கொண்டிருந்த சாயி அவ்வப்போது உபாசினி பக்கம் திரும்பி நோக்கி கொண்டிருந்தார். உபாசினிக்கு உடனே விளங்கிவிட்டது. ரகூரியில் என்னிடம் வந்து வெந்நீரையே அருந்த சொன்னதும் 156 மைல்களுக்கு அப்பால் உள்ள ஜேஜூரியில் மீண்டும் தோன்றி என்னை வெந்நீரையே பருகும்படி கட்டாயப்படுத்தியதும் பாபாவே. எந்த மருத்துவராலும் குணப்படுத்த முடியாத என் உபாதையை போக்கியருளிய அன்பு மிக்க இரட்சகர் அவர். உங்களில் யாரோ ஒருவர் வாயு தொல்லையிலாலும் வயிறு உபுசம் போன்ற பிரச்சனையாலும் பாதிக்கப்பட்டிருக்கலாம். அப்படிப்பட்ட உங்களுக்கு பாபா கூறுவது, நீங்கள் தொடர்ந்து வெந்நீர் அருந்தி வாருங்கள் என்பது. இதை ஏற்று வெந்நீரை பருகி வந்தால் உடல் ஆரோக்கியத்துடனும் நீண்ட நாள் வாழ்வீர்கள். இல்லாவிட்டால் தேவையில்லாத பிரச்சனையை சந்திப்பீர்கள் என்று பாபா உங்களுக்கு கூறும் எச்சரிக்கையாக இந்த சம்பவத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஓம் சாய்ராம்.